ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, ஏன் சிவனடியார்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கூட்டமாக இருந்து இறைவனை வழிபடுகின்றார்கள் என்பதை பற்றி தெளிவாக காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏன் சிவனடியார்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வழிபாடு பண்றாங்க? நாம நிறைய பார்த்துருப்போம். சிவன் ஆலயங்கள்லையோ இல்லை ஒரு கிரிவலம் சுத்தனாலோ இல்லை எங்கே பார்த்தாலுமே ஒரு பாராயணம் பார்த்தா கூட அதிகமாக தனியாக பாடுறவங்க ரொம்ப கம்மி தான். ஒரு கூட்டமாக கூட்டு வழிபாடுன்றது இந்த சைவத்தில் மிகவும் ஆதி காலத்திலிருந்து தொடர்ந்து வருது. ஏன் கூட்டு வழிபாடு பண்ணணும்? ஏன் நான் உண்டு இறைவன் உண்டு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் எல்லாரும் ஒன்றிணைந்து தான் பேசணுமா? இல்லை எல்லாரும் ஒன்றிணைந்து தான் போற்றணுமா? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போகிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போகலாமே. ஏன் எல்லாரும் ஒன்றிணைந்து தான் இறைவனை நம்ம வழிபடணுமா? அப்படி வழிபட்டா என்ன இருக்கு? எல்லாருமே ஒன்றிணைந்து வழிபட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஆனந்தம் 1000 மடங்கு பெருகும். இப்ப நான் இருக்கேன், நான் தனியா சிவத்தை போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இறைவனை கும்பிட்றதுக்கு கூட ஒரு பாட்டே பாடுறேன், ஆனந்தமா பாடுறேன். நான் பாடுற பாட்டு அந்த உணர்வு, ஒரு புத்துணர்ச்சி என்னை விட யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். நான் அன்பு இல்லாமல் பாடுறேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அது அவங்களுக்கு அன்பாக பாடுறேன் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு தான் ஒரு மெய் சிலிர்ப்போட கேட்பாங்க. அப்போ இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவர் ஒருத்தர் பாடுறாருன்னா இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஒரு மெய் சிலிர்ப்போட நாங்கள் கேட்போம். இப்போ ஒரு 10 பேர் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ ஒருவர் பாடுறாரு, அந்த ஒருவர் பாடும் பொழுது இணைந்து பின்னாடி பாட்டு போறோம். கூட்டத்தோடு சேர்ந்து பாட பாட என்ன நடக்கும்? இப்ப ஒருவர் கைத்தட்டுனா சத்தம் குறைவு, 10 பேர் சேர்ந்து கைத்தட்டுனா கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கும். நாம ஃப்ரெண்டுங்க கூட 2 பேர் 3 பேர் போனா மகிழ்ச்சி குறைவு, ஆனா ஒரு கூட்டமா போனா ஒரு ஆனந்தம். இறை வழிபாடு கூட கூட்டமாக இருந்து வழிபாடு செய்தா இறைவன் கிட்ட மிகவும் எளிமையாக போயிடலாம். எப்படி போகலாம்? இப்போ எனக்கு தெரிந்த விஷயத்த நான் சொல்றேன், அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவரு சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற குறையின் இதெல்லாம் மாற்றணும்னு சொல்றாங்க. ஒவ்வொருவருமே இறைவன் திருவடியை அடையக்கூடிய வழியில தான் போறாங்க. இப்போ ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுல சிங்கம் இருக்கு, பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் இருக்கு. ஆனா நாம ஒரு காளை மாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிவனடியால ஒரு காளை மாடுகள், மாயை என்றதுல எதுனா சிங்கம், யானை, இப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம். அப்ப அந்த விலங்குகள் எல்லாம் இருக்கும் பொழுது நீ தனியா போனா ஒரே விலங்கு உன்னை ஒரு அடிச்சு ஒரு வழி பண்ணிடும். மாயன்ற கூடிய விலங்கு என்ன பண்ணும்? உன்னை அடிச்சு ஒரு வழி பண்ணிடும். ஆனா சிவனடியார் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? காளைன்ற கூடிய சிவனடியார்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம். 2 கொம்பு வீரத்தோட போறோம். நாங்க எல்லாம் கூட்டத்தோடு போனா என்ன நடக்கும்? கூட்டத்தை பார்த்தா எவ்வளோ பெரிய விலங்கா இருந்தாலுமே ஒரு பயம் வரும். ஏன்னா பெரிய பெரிய ஒரு கூட்டமா போகுது. பெரிய கூட்டத்தை தனியா இருந்து வேட்டையாட முடியுமா? எந்தாவது தனியா நீங்க நிறைய நம்ம தொலைக்காட்சியில பார்த்துருப்போம். பின்னாடி ஏதாவது இந்த கூட்டத்துக்கே சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒரு விலங்கு தனியா போனா அதை அடிச்சு காலி பண்ணி சாப்பிட்டு போயிடும். ஆனா கூட்டத்தோடு இருக்கும் பொழுது எல்லாம் திரும்பி அதை எதிர்கொள்ளும் பொழுது எந்த விலங்குமே நிற்காது. தூரத்திலிருந்து பார்த்து வழிதான் அப்ப முடியும், தவிர நெருங்க முடியாது. அப்ப சிவனடியார் கூட்டத்துல நாம இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, இறைவன் திருவடியை அடைய விடாம மாயேன்ற கூடிய நம்மளை தடுக்க வருது பாத்தீங்களா? அந்த தடுப்புல இருந்து நாம தப்பிக்கொள்ளலாம். அப்படி சிவனடியார் கூட்டமும் அல்லாது நம்ம தனி வழி, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போகக்கூடியவங்க, எதுவும் தேவையில்லை, நாம தனியா போகலாம், இவங்களா சேர்ந்தா நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நமக்குள்ளேயே ஒன்று உருவாக்கிக்கிட்டு தனியாக
பிரிந்து இருக்கக்கூடியவர்களை மாயையில அதிகமா சிக்கிடுவாங்க. ஏன்னா அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து. அடியார் நடுவில் இருக்கக்கூடிய அருளை புரிப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் சிவபெருமானிட கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? அந்த அடியார் நடுவுல தான் இறைவனே இருக்கிறார். அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? தொண்டருக்கு உள்ள. அப்ப அந்த தொண்டர் உள்ள நாம இருந்தாலே இறைவன் இருக்க போறான். அப்ப நான் தனியா இருக்க, என்னுடைய அகத்துல இறைவன் கிடையாதா? எல்லார் அகத்துலயும் இறைவன் இருக்கிறாரு. உலகமே இறைவன் சொல்றீங்க, அப்ப அங்கெல்லாம் இறைவன் இல்லையா? ஏன் அடியார் நடுவுல மட்டும் தான் சிவன் இருக்கா? எல்லா இடமும் இறைவன் இருக்கு. அந்த அடியார் நடுவுல உணர்வா வெளிப்பட்டு இருக்கு. அதே நீங்க தனியா நம்ம ஒரு தியானமோ இல்லை ஏதோ ஒரு செயல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சிவ பக்தியானது அடியார் நடுவில் இருக்கும்பொழுது அதிகமா ஆகும். ஏன்னா நம்மளுக்கு பக்தியே குறைவுன்னு வச்சுங்களேன். இப்ப அடியார் கூட்டம் ஒவ்வொருடைய அன்பின் வெளிப்பாடை பார்த்தாவது நமக்கு ஒரு இது வரும். என்னன்னா, ஐயோ என்னடா இப்படி ஒரு பக்தி வைக்கிறானே, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நான் இன்னும் இப்படி இருக்கனே, ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கணும். அப்படி கண்ணீர் விட்டு விட்டாவது 10 படி மேலே ஏறி போயிடுவான். ஆனா இதெல்லாம் தேவைன்னு ஒதுங்கி இருக்கக்கூடியவன் ஒரு படியிலே ஒரு பிறவி ஃபுல்லா முடிச்சுட்டு போயிடுவான். சிவனடியார் கூட்டமானது உன்னை ஊக்குவிக்கும், உன்னை திருவடியோடு இணைக்கும் வழியை காட்டும். ஏன்னா எல்லாருடைய எண்ணங்களும் அண்ணாமலையார் அடையணும்பா, சிவபுரம் போகணும்பா அப்படின்னு ஒரு முழுமையான எண்ணம் நிறைந்தவர்கள். அப்ப உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்கும்? இதே எண்ணங்கள் தான். அப்ப உன்னுடைய எண்ணமும் அதுதான். அப்ப எண்ணமானது வலு பெறும். சரி, நான் சிவபக்தர்லாம் கிடையாது, கண்டபடி வாய்க்கு வந்ததை பேசுவானுங்க, அவங்களோட போறேன், நான் கரெக்டா இருக்கேன், என் எண்ணத்துல நான் சிவத்தை தான் கும்பிடுறேன், கும்பிடலாம். ஆனா உன்னை சுற்றி அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன இருக்கும்னா மற்ற சிந்தையில இருக்கும், மற்ற எண்ண ஓட்டங்கள் தான் ஓடிட்டு இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே உன் எண்ண ஓட்டத்தை குறைக்க தான் பார்க்கும். ஏன்னா உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 ஓட்டங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஓட்டங்களோட கலக்கும் பொழுது அதிக அளவுனால மேலோங்க முடியாது. இப்ப நம்ம பெரிய ஞானினா மாத்தலாம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய 10 பேர் இருக்காங்க, அவருடைய எண்ணத்தை நம்மளுடைய சக்தியை வச்சு கண்டிப்பா நம்மளுடைய அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவான எண்ணம், அந்த எண்ணம் அவங்களுடைய எண்ணத்தெல்லாம் மாற்றும். நான் இன்னும் ஞானி அளவுக்குலாம் போகல, நான் இப்பதான் பக்தியில இருக்கிறேன். நான் இப்படி இருக்கக்கூடிய ஆளானவன் அடியார் நடுவுல தான் இருந்தாகணும் தவிர இந்த பக்தின்றது ஒன்று இல்லாத ஆளோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் என்ன இது பண்ணிட்டோம், அவங்களுக்குள்ள கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ. அப்ப அடியார் நடுவில் இருக்க இருக்க என்ன ஆகும்னா ஒரு நல்ல உயர்வுல கிடைக்கும். அடியார் நடுவுலயே ஆழமா போக போக நெருங்க நெருங்க எல்லாமே கிட்டும். அடியார்களுடைய வாழ்க்கை எல்லாமே சிவத்தை நோக்கிதான். நான் அடியார்னு சொல்வது மிகவும் இறைவன் திருவடியே சரணாகதி அடைந்தவர்கள் தான் அடியார். சின்ன பொருளுக்கோ சின்ன சின்ன செயலுக்கோ இறங்கி போறவர்கள் அடியார் லிஸ்ட்லேயே வர மாட்டாங்க, அவங்களாம் பக்தர்கள். அடியார்ன்றது ஒரு பெரிய நிலை. எதற்குமே கவலைப்பட மாட்டாங்க, புகழ் எதிர்பார்க்க மாட்டாங்க, செல்வம் பார்க்க மாட்டாங்க, ஆடைகள் பார்க்க மாட்டாங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே கண்டிகையும் ஒரு திருநீர், நீ சிவத்தை கும்பறியா, சிவசிவன் சொல்றியா, சிவாய நம்ம சொல்றியா, இதுதான் அவங்களுக்கு பெரிய செல்வம். இதை பார்த்தா அவங்க காலையே கும்பிட்டுருவாங்க, அவங்களும் அப்படியே சுத்துவாங்க. நீ பிச்சைக்காரன் மாரினாரு, நீ எப்படி வேணாலும் இரு, உன்னுடைய தோற்றம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் கண்டிகையும் திருநீரும். இதை பார்த்தாலே அவங்களுடைய உறவா நான் நினைப்பாங்க. அப்ப இந்த அடியார் நடுவுல இருக்க இருக்க என்ன ஆகும்னா சிவபுரம் போகக்கூடிய வழிகள் எல்லாம் கிடைக்கும். அல்லலானது நம்ம கிட்டே வராது, மாயன்றதே வராது. மெயினான விஷயம் மாயை நம்ம கூட நெருங்க விடாது. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னேன், அந்த விலங்கு கதையை சொன்னேன். அப்போ இந்த மாயையிலேருந்து நம்ம விடுபடணும்னா அடியார் நடுவில் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் நம்ம பக்தர்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கூட்டத்து நடுவில் இருக்கும் பொழுதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கும். எண்ணமானது சரியான நிலையில் நின்று விட்டாலே இறைவன் திருவடியை வெகு விரைவாக அடைந்து விடலாம். ஒவ்வொன்றும்
கொஞ்சம் கொஞ்சம் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். நம்மளுடைய வேகத்தை பொறுத்து தான் இறைவன் திருவடி அடைய முடியும். வினையை நம்ம எல்லாம் ஏற்றுக்க தயாராகிட்டு வர வினைகளை எல்லாமே நம்ம செய்ததுன்னு நம்ம ஏற்றுக்கினாலே போதும், தானாக வேகமாக குறைஞ்சிரும். சுட்டி சுட்டி நம்ம கையை சுட்டி காமிச்சினே இருக்கும் பொழுது நம்மளுடைய வினைகளானது மிகவும் பொறுமையாக தான் கழியும். நம்ம எது செய்தாலும் நம்மது கிடையாது, எது வந்தாலும் வினை வந்தாலும் நமது தான். எது வரைக்கும்? உன் வினை கழிகிற வரைக்கும் தான். வினையெல்லாம் கழிஞ்ச பிறகு ஒரு நிலை வரும். அந்த நிலை வந்த பிறகு எதுவுமே ஆனது இல்லை, எனக்கு நடக்கக்கூடிய நன்மையானது இல்லை, நான் ஒரு தீமையை செஞ்சா அதுவும் நான் கிடையாது. ஏன்னா உன்னுடைய ஆன்மா உயிர் ஆவின் மொத்தம் சரணாகதி எப்போ அடையும்னா நீ வினையிலிருந்து எஸ்கேப் ஆன பிறகுதான். அதுக்கு முன்னாடியே நீ போய் அடைஞ்சாலுமே சரணாகதி அடைஞ்சாலுமே நீ செய்த வினைக்கு கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப இந்த வினையிலிருந்து விடுபடவும் மாயையிலிருந்து விடுபடவும் இறைவன் திருவடியில் ஆனந்தத்தில் கிளைத்திருக்கவும் அடியார் கூட்டமானது மிகவும் உதவி செய்யக்கூடிய பெரும் கூட்டமாக இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.